பலாப்பழ சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பலாப்பழம்லாம் யாருக்குங்க பிடிக்காது? எல்லாருக்கும் குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு விரும்பி சாப்பிடக்கூடிய பழம் தான். முக்கணியில் ஒன்று பலாப்பழம். இந்த பலாப்பழம் வந்துட்டு இப்போ சீசன் ஸ்டார்ட் ஆனவுடனே கடைகளை போய் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். பக்கத்தில் வந்து எங்கள் வீட்டு சைடில் பார்த்தா வண்டி போச்சு, குட்டியான போச்சு. அந்த குட்டியான வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ பலாப்பழம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இடக்கணக்கு தான் 100 சொன்னாங்க. நான் 1.25 வந்து குட்டி பழமாக தான் இருந்துச்சு, நான் வாங்கிட்டேன். குட்டி பழமாக இருக்கே, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு யோசிச்சேன் தான். ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு சுளைகளும் வெட்டி வெட்டி குடிக்க சாப்பிட்டுட்டே இருந்துகிட்டே இருந்தோம். கொஞ்சம் கூட சலிக்காத பழம் கூட சொல்லலாம். அந்த பலாப்பழம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. பாதி பழத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். அப்புறம் 2 நாள் கழிச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மீதி பழத்தை ஒவ்வொன்றா வெட்டியிருந்தோம். பலாப்பழத்தில் வந்து நிறைய ரெசிபிஸ் நம்ம செய்யலாம். அவ்வளோ வந்து பலாப்பழம் சூப்பராக இருக்கும். இந்த பலாப்பழத்தை ஆல்ரெடி நம்ம பாயாசம் போட்டுக்கோம், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பலாப்பழ கொட்டையை வந்து குட்டி குட்டியாக ஸ்லைஸஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா வந்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நல்லா போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பலாப்பழம் அந்த கொட்டை சிப்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு மிளகாய் தூளிச்சிட்டு நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடும்போது அவ்வளோ கிறிஸ்பியாக மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்ச நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.